ஜெயந்தவர்மன் போனதும் புலிகேசி அவனோட மந்திரிகளை பார்த்து சொன்னா, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்வாங்களே, அது எவ்வளோ உண்மைன்னு பார்த்தீங்களா? அந்த பல்லவ நரி கோட்டைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டதும் இந்த பூனை பாண்டியனோட தலை ஒரேடியா வீங்கி போயிருக்கு. உத்தராபதத்தின் ஹர்ஷவர்த்தன சக்கரவர்த்திக்கும் மத்திய பிரதேசத்தோட வாதாபி சக்கரவர்த்திக்கும் இணையா பூனை பாண்டியனும் சக்கரவர்த்தியா இருக்கணுமா? பாருங்க ஆசைய. காஞ்சி கோட்டை மட்டும் தகர்ந்து விழட்டும், அதுக்கப்புறம் இந்த பாண்டியனுக்கும் பாட புகட்டிட்டு தான் வாதாபிக்கு போகணும்னு சொன்னான். அப்போ குதிரைகள் வர சத்தம் கேட்டுச்சு. காஞ்சி முற்றுகையை நடத்திட்டு இருக்க சலுக்க சேனாதிபதி அவசர செய்தியோட தூதர்களை அனுப்பியிருக்காங்கன்னு அவங்க வேங்கியிலிருந்து வந்த ஒரு தூதனையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கிறதும் தெரிஞ்சிச்சு. எல்லாரையும் புலிகேசி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. வேங்கி நாட்டு தூதன் அவனோட உடம்பெல்லாம் காயங்களுக்கு கட்டு போட்டு இருந்தான். சலுக்க சேனாதிபதி அனுப்பின தூதன் சொன்னா, பிரபு, இவன் வேங்கியிலிருந்து முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கான். காஞ்சிக்கு வர வழியில இவனை சில பேர் வழிமறிச்சு தடுக்க முயற்சி பண்ணாங்களாம். அவங்களோட சண்டை போட்டு தப்பிச்சு வந்தானா. காஞ்சியில இருந்து இங்க வர வழியில இவனுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு என்னையும் கூட கொஞ்சம் வீரர்களையும் சேனாதிபதி அனுப்பி வச்சாருன்னு சொன்னான். அப்புறம் வேங்கிலிருந்து வந்த வீரன் அவன் கொண்டு வந்த ஓலையை எடுத்து புலிகேசி கிட்ட கொடுத்தான். புலிகேசி அந்த ஓலையை வாங்கினதும் சபையில இருந்த லிகிதனோட முகத்தை பார்த்ததும் அவன் ஓடி வந்து ஓலையை படிக்க ஸ்டார்ட் பண்ணான். திரிபுவன சக்கரவர்த்தி சத்யாச்சிரய புலிகேசி மகாராஜருக்கு சகோதரன் விஷ்ணுவர்தனன் பயபக்தியுடன் எழுதுற ஓலை. நீங்க காஞ்சிக்கு போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து எந்த செய்தியும் வரல. நான் நிறைய தடவை ஓலை அனுப்பியும் அதுக்கும் பதில் இல்லை. ஒருவேளை என்னோட ஓலைகள் உங்களுக்கு வந்து சேரலையோன்னு சந்தேகமா இருக்கு. உங்களோட கட்டளைப்படி குரு பூஜ்ய பாதரை வர வச்சு பிரம்மாண்டமா மகுடாபிஷேகம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இன்னும் தொல்லைகள் வந்துட்டே தான் இருக்கு. வேங்கி படைகள் இன்னும் மலை பிரதேசங்கள்ல இருந்துட்டு தொல்லை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகேந்திர பல்லவரோட சித்தப்பா மகன் புத்தவர்மன் எங்கிருந்தோ இப்போ புதுசா வந்திருக்கான். கிருஷ்ணா நதிக்கரையில இருந்துட்டு நான் உங்களுக்கு உதவி செய்ய கிளம்பினா என்ன தடுக்க போறதா சொல்லிட்டு இருக்கானாம். வேங்கி யுத்தத்துல எனக்கு ஏற்பட்ட காயமே இன்னும் சரியாகல. நாளுக்கு நாள் சோர்ந்துட்டே வரேன். குதிரை ஏறக்கூட முடியாதவனா இருக்கேன். எல்லாத்த விட முக்கியமான விஷயம், மகேந்திர பல்லவன் கோட்டைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹர்ஷவர்தனனுக்கு உதவி பண்ண சொல்லி ஓலை அனுப்புனானாம். அவரும் நீங்க காஞ்சிலையும் நான் வேங்கிலையும் இருக்க நேரம் பார்த்து அசலபுரத்து மேலையும் வாதாபி மேலையும் படையெடுக்க முடிவு பண்ணிருக்கிறதா வதந்தி சுத்திட்டு இருக்கு. கன்னியாகுப்ஜத்திலிருந்து நாகார்ஜுனா மலைக்கு வந்த ஒரு யாத்ரிகன் இதை சொன்னானா. இந்த நிலைமையில நீங்க எனக்கு என்ன கட்டளையிடுறீங்கன்னு தெரிஞ்சுக்க ஆவலா காத்துட்டு இருக்கேன். எது எப்படினாலும் படையுடன் கிளம்பி வான்னு கட்டளையிட்டா உடனே கிளம்ப தயாரா இருக்கேன். என்னோட அன்புக்குரிய அண்ணனும் அப்பாவும் குருவும் அரசனும் நல்ல நண்பனுமான உங்க வார்த்தையே எனக்கு கடவுளோட கட்டளையை விட பெருசு. என்னோட உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் உங்களுக்கு சேவை செய்யறதுல எப்பவும் தயாரா இருக்கு. இன்னும் ரொம்ப நாளைக்கு என்னை குழப்பத்திலேயே விட்டு வைக்காம இது செய்ன்னு எனக்கு கட்டளையிடணும்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு ஓலையில இருந்துச்சு. ஓலையை படிக்க ஆரம்பிச்சப்போ கோபமா இருந்த புலிகேசி ஓலையோட கடைசி பகுதி படிச்சப்போ அவன் கண்கள்ல இருந்து தார தாரையா கண்ணீர் வந்துட்டு இருந்துச்சு. என் அருமை தம்பி விஷ்ணுவர்த்தனா, உன்னை மறுபடியும் எப்போ பார்க்க போறேனோன்னு கத்துனான். அங்க இருந்த யாருமே அவனுக்கு ஆறுதல் சொல்ல வரல. அவங்க ஏதாச்சும் சொல்லி அதனால ஏதாச்சும் ஆயிருமோன்னு பயந்து போய் இருந்தாங்க. திடீர்னு புலிகேசி அழுகையை நிப்பாட்டிட்டு கண்களை தொடச்சிக்கிட்டு, இந்த படையெடுப்புக்கு நாள் பார்த்து கொடுத்த ஜோசியன் யாரு, இங்க நம்மோட வந்திருக்கானான்னு கேட்டான். நம்மளோட வரல, வாதாபில தான் இருக்கான்னு ஒருத்தன் சொன்னான். அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாதாபிக்கு போனதும் முதல் வேலையா அந்த ஜோசியனை யானையோட காலால இடற செய்யணும்னு புலிகேசி சொன்னான். அதே நேரத்துல புலிகேசியோட கோபத்துக்கு இரையாகிறதுக்காகவே கொண்டு வந்த மாதிரி ஒரு மனுஷனை உடம்பெல்லாம் கைத்தால கட்டி கூடாரத்துக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க. இவன் யாருன்னு புலிகேசி கேட்டதும், பிரபு, இவன் காஞ்சி ஒற்றன். நாங்க வர வழியில இவனை பார்த்தோம், அப்படியே கட்டி போட்டு கூட்டிட்டு வந்துட்டோம்னு தூதன் தலைவன் சொன்னான். இந்த பல்லவ ராஜ்யத்துல ஒற்றர்களை தவிர யாருமே இல்லை போல. நல்லது, ஜோசியனுக்கு பதிலா இவனை யானையோட காலால இடற செய்யுங்கன்னு புலிகேசி சொன்னான். அப்படி ஒரு கொடுமையான கட்டளைக்கு ஆளானவன் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சவன் தான்.
ஆனால் இப்போ பழைய முரட்டு பட்டிக்காட்டு குண்டோதரனா இல்லாமல் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தான். ஆனால் புலிகேசியோட கட்டளைனால அவன் பெருசாக அதிர்ச்சி அடைந்தவனாக தோன்றவில்லை. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.